ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு மே 30ஆம் தேதி சனிக்கிழமை வைகாசி விசாகம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை வீட்டோட நிலைவாசல்ல வைத்து இவ்வாறு பயன்படுத்துறதால எல்லா விதமான கடன்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வைகாசி விசாகம் அன்னைக்கு என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு எக்கச்சக்கமான விரதங்களும் விசேஷங்களும் வந்திருந்தாலும் கந்த சஷ்டிக்கு பிறகு முருக பக்தர்கள் வெகு விமர்சையா கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா இந்த ஒரு வைகாசி விசாகம். முருகனுடைய அறுபடை வீடுகள்ல இந்த வைகாசி விசாகம் கொடியேற்றத்தோட ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். 10 நாட்கள் உற்சவத்துல ஆரம்பித்து 10வது நாள் வைகாசி விசாகத்தை முருகன் வழிபாட்டோட முடிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு வைகாசி விசாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா, முருகப்பெருமான் அவதரிச்ச தினம் இந்த ஒரு வைகாசி விசாகம். ஒரு வருஷமும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரம் தான் வைகாசி விசாகம். இதுல ஒரு சில வருஷங்கள் விசாகம் நட்சத்திரம் தனியாகவும் பௌர்ணமி தனியாகவும் வரும். ஒரு சில வருஷங்கள் சேர்ந்து வரும். உதாரணத்துக்கு இந்த வருஷம் நமக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரம் சனிக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கு. தோராயமா இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் எப்பன்னு பாத்தீங்கன்னா மே 30ஆம் தேதி சனிக்கிழமை தான். அன்றைய தினம்தான் நீங்க விசாக நட்சத்திரத்துக்கான பூஜைகள் பண்ணலாம். நிறைய பேரு மே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கெல்லாமே விசாகம் நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது, அப்ப மாலை நேரத்துல வெள்ளிக்கிழமையில பூஜைகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆனா சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி தான் எந்த ஒரு திதி நட்சத்திரத்தையும் நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி இருக்கும்போது மே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்துக்கு பிறகுதான் விசாகம் நட்சத்திரம் பிறக்குது. ஆனா மே 30ஆம் தேதி சனிக்கிழமை சூரிய உதயத்தப்ப நமக்கு விசாக நட்சத்திரம் முழுமையா இருக்கிறதால அன்றைய தினம் என் கண்ணை மூடிட்டு முருகப்பெருமானுக்காக வழிபாடு செய்யலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு. முருகப்பெருமான் விநாயகருக்கு அடுத்து கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுள். முருகனுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். இனிப்புல ஏதாவது நைவேத்தியம் செய்து வைத்து படைக்கலாம். காலையில 9:10 ராகு காலம் இருக்கு. மதியம் 1:30 3 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. ஒருவேளை மே 30ஆம் தேதி காலை நேரத்துல பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா சரியாக 7:30 8:30 இது ரொம்ப உகந்த நேரம். இந்த நேரத்துல முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்துக்கான பூஜைகள் பண்ணலாம். அப்படி ஒருவேளை அவ்வளவு சீக்கிரம் பூஜைகள் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மதியம் 12 மணிலேருந்து 1 மணி இந்த நேரமும் ரொம்ப உகந்த நேரம். இந்த 2 நேரத்துல நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு. அப்படி ஒருவேளை வீட்டில் இருக்க மாட்டீங்க, வேலைக்கு போயிட்டு மாலை நேரத்துல வருவீங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலையும் முருகப்பெருமானை நினைச்சு நீங்க வழிபாடுகள் செய்யலாம். முடிஞ்சா குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான் சன்னதியில ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமானது நெய் தீபம். குடும்பத்துல 10 நபர்கள் இருந்தாலும் அந்த 10 நபர்களுக்காகவும் ஒரே ஒரு நெய் தீபம் போடுறது விசேஷம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகத்தை, அதுவும் சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகத்தை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக வைகாசி விசாகம் மாதிரியான முருகன் அவதரிச்ச நாட்கள்ல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்களை தீர்வதற்கு மட்டும் இல்லாம முன்னேறி போவதற்கான வழிவகையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த 2 பொருட்களை வைத்து பண்ணக்கூடிய நிலைவாசல் பரிகாரம். ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கான இதய துடிப்பு மாதிரி. எந்த விதமான நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அந்த நிலைவாசல் வழியா தான் வீட்டுக்குள்ள வரும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெடுதல்களை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னாலும் அந்த ஒரு நிலைவாசல் தான் நம்ம பயன்படுத்துறோம். அதனால தான் ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நிலைவாசல் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லா சுபிக்ஷத்தையும் தானாக கொண்டு வந்து சேர்த்துடும். அதுலயும் இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 2 முக்கியமான பொருட்களும் வைகாசி விசாகத்துக்கும் பௌர்ணமிக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. முருகப்பெருமானுடைய கிரகம் என்ன? செவ்வாய் கிரகம். அதாவது செவ்வாய் பகவானுக்கான அதிபதி தான் முருகப்பெருமான். செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் தூரம்பருப்பு. கடன் பிரச்சனை அதிகமா இருக்கக்கூடியவங்க, சொத்து வீடு நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில இருக்கு, ஜாதகத்துல செவ்வாய் கிரக தோஷம் போட்டு வாட்டி வதைக்குது, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் தூரம்பருப்பை வைத்து நம்ம முருகப்பெருமான் கிட்டையும் செவ்வாய் பகவான் கிட்டையும் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். கிரகதோஷ பாதிப்புகள் ஓங்கி விடாம தாங்கி விடும். இன்னொரு முக்கியமான விஷயம், திருமண தடையை நீக்குவதற்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத விஷயத்த
அடியோட தீர்ப்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகார பொருள் இந்த ஒரு துவரம் பருப்பு. செவ்வாய் பகவான் கிட்ட நம்ம துவரம் பருப்பு வைத்து என்ன வழிபாடு செய்கிறோமோ, அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் பண்ணும்போது முருகப்பெருமானோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு செவ்வாய் பகவான் கிரகதோஷ பாதிப்புகளை நமக்கு குறைச்சிடுவார். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் பச்சரிசி. இந்த இடத்துல நம்ம ஏன் பச்சரிசி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். வைகாசி விசாகம் அந்த முருகன் அவதரிச்ச தினம் அப்படிங்கிறது பௌர்ணமியோட சேர்ந்து வருது. பௌர்ணமினா என்ன? சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சந்திர பகவான் மனோகாரகன். நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், இது எல்லாத்துக்கும் காரணியாகவும் இருக்கக்கூடியவர், அதுக்கான தீர்வையும் கொடுக்கக்கூடியவர் இந்த ஒரு சந்திர பகவான். சந்திர பகவானை தொடர்ச்சியா வணங்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பெற்றோர்கள் பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது முடிவுக்கு வரும். அப்படிப்பட்ட பௌர்ணமிக்குரிய அந்த சந்திர பகவானுக்குரிய தானியம் பச்சரிசி. இந்த இரண்டு பொருட்களையும் 2 இலைகளை வச்சுக்கணும். முடிஞ்சா செம்பருத்தி இலை ரெண்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெற்றிலை ரெண்டு எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே நிலைவாசல்ல வைக்காம உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய செம்பருத்தி இலைகள்ல ஒரு இலையில துவரம் பருப்பையும் இன்னொரு இலையில பச்சரிசியை வைத்து நீங்க மனதார முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அந்த நேரத்துல நீங்க முருகப்பெருமானை மட்டும் வணங்காம செவ்வாய் பகவானையும் வணங்கணும், கூடவே சந்திர பகவானையும் வணங்கணும். இப்ப இந்த 2 பொருட்களையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட நிலைவாசல்ல சனிக்கிழமை வைக்கணும். இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணணும், நிலைவாசல எத்தனை மணிக்கு வைக்கணும்? இப்ப காலை நேரத்துல பகல் நேரத்துல பூஜை பண்றீங்கன்னா வீட்டோட பூஜை அறையில செம்பருத்தி இலை மீது துவரம்பருப்பையும் பச்சரிசியும் வச்சிடுங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை மே 30ஆம் தேதி இரவு இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல் வச்சு தூங்க போயிடுங்க. இல்ல மே 30ஆம் தேதி சனிக்கிழமை நாங்க மாலை நேரத்துல பூஜை பண்ண போறோம் அப்படின்னா மாலை நேரத்துல பூஜை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் பூஜை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் நிலைவாசல வச்சுட்டு நீங்க தூங்க போயிடலாம். மறுநாள் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அந்த துவரம்பருப்பையும் அந்த பச்சரிசியையும் ஒரு சில எறும்புகள் சாப்பிட்டுருக்கும். சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய அந்த 2ஐயும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல எறும்பு புட்டுகளை தூவி விட்டுருங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த 2 பொருட்களையும் நிலைவாசல வைக்கும்போது பௌர்ணமி வெளிச்சம் அன்று இரவு முழு நிலவு பிரகாசமா தெரியும். இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல உங்க வீட்டோட நிலைவாசல இந்த 2ஐயும் வைக்கும்போது ஒரு பக்கம் துவரம்பருப்பு மூலயமா செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் வீடு முழுக்க பரவும், இன்னொரு பக்கம் அந்த பச்சரிசி மூலயமா சந்திர பகவானோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த 2 பொருட்களும் நீங்க வீட்டுல தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. ஆனா இது மூலயமா ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைத்தாலும் அதுக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. இந்த ஒரு வைகாசி விசாகத்தன்னைக்கு நிலைவாசல்ல மே 30ஆம் தேதி சனிக்கிழமை இரவு முழுக்க வச்சுட்டு மறுநாள் இந்த 2 பொருட்களையும் எடுத்து எறும்பு புற்றுகள்லையோ இல்ல செடி கொடிகளையோ போட்டுருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.